சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தா, ஏன் உன் வாழ்க்கையில் ஏக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாய்? அந்த ஏக்கங்கள் உன்னில் வந்து உன் மனதை அழுத்தும் அளவிற்கு நீ அதற்கு அனுமதி அளித்துள்ளாய். எனக்காக யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அதே நேரத்தில் உன்னுடைய மனது அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தா. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகி விடுகிறது. எனவே உன்னுடைய எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக, யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக்கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு.
என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டுவிடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன். நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது கண்மணியே. நாளை பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும். திடீர் திருப்பம் அரங்கேறப் போகும். அந்த நல்ல நிமிடத்தை பார்க்க ஆயத்தமாகு, தயாராகு. மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம் என்ற சிந்தனையோடு இரு. அனைத்தும் நாளை உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. துன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். இரண்டும் சரிசமமோடு இருந்தால்தான், அதை நீ சரிசமமாக பார்த்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை மிக சாதகமாக, உனக்கு சாதகமாகவே நகரும். இனி உன் வாழ்வில் எந்த துயரமும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அனுபவிக்கவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மிக பலமாக இருக்கட்டும். அதுவே உன் வெற்றி. நீ வெற்றி அடைவதற்கு பாலமாக அமையும். எதுவுமே சாதிக்கவே முடியாத இடத்தில் நம்பிக்கையும் பக்தியும் சாதித்துவிடும். எனவே நம்பிக்கையோடும் பக்தியோடும் இரு என் குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இன்பம் பொங்கும் ஒரு சுக நிகழ்ச்சியை உனக்காகவே நடத்த இருக்கிறேன் என் கண்மணியே. தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. காலத்தில் செய்த புண்ணியங்களினால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி எல்லாமே சாய்மயம்தான். இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நொடியே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்தே விடும். உன்னுடைய உள்ளம் குளிர செய்வேன் உன் சாயப்பா. உன் சுற்றம் சூழ உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அமர வைப்பேன் உன் சாயப்பா. துரோகத்தை விட மிக கடினமான சமயம் என்னவென்றால், போலியான அன்பில்தான் நாம் இதுநாள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று உணரும் தருவாய்தான். தங்கமே, உன்னுடைய தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளுக்கு கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய், கவலைப்படுகிறாய்? உனக்கானது உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. யாரிடமும் அதிகம் அன்பாக நடந்து கொள்ளாதே. உன்னை அடிமையாக்கியே விடுவார்கள்.
அதைவிட முக்கியம், அதிகம் பொறுமையாக நடந்து விடாதே. உன்னை பைத்தியமாகும்படி விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள். உன்னை பைத்தியம் என்றே சொல்வார்கள். உண்மை என்றே என்னவென்று தெரியாதவர்களிடத்தில் உண்மையாக இருப்பதுதான் உன்னுடைய மிக மோசமான முட்டாள்தனம் என் கண்மணியே. எதற்குமே கவலைப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சர்வ மங்களகம் பெற்று அமைதியாக வாழத்தான் போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் மனவேதனைகளையெல்லாம் முற்றிலும் மறந்துவிட்டு நிம்மதியோடு என்னுடைய பிரார்த்தனையை தினமும் செய்து கொண்டே இரு. என்னுடைய பூஜையை தினமும் செய்து கொண்டே இரு. உன் மனது நிம்மதி பெறும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் என் முன்னே வந்து நின்று சாயி, ஓம் சாயிராம் என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனவேதனை கொஞ்சம் குறைந்திருப்பதை நீ கண்கூடாக உணர்வாய். உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் சாயப்பா உன்னில் இருக்கும் வரை கவலைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே என் குழந்தையே. ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான், உன் அப்பாவாகிய நான் உருவாக்கித் தருவேன். அன்பு குழந்தையே, தினம் தினம் நாம் சொல்வது ஒன்றுதான். விரைவில் உன் வாழ்க்கை மாறும். நல்ல நிலைமைக்கு நீ வருவாய். நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு மேலாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் என்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அது நிச்சயமாக நடக்கும் பார். அர்த்தம் இல்லாமல் நான் எதையும் கூறுவதே இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவு நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்தால் உனக்கு ஏமாற்றமும் கோபமும் தான் மிக அதிகமாக வருகிறது. அதே போல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்தனை செய்யும் பொழுது பயம், பதற்றம்தான் உன் மனதில் மிக அதிகமாக வருகிறது. ஆனால் எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய கடந்த காலமும் உன்னுடைய எதிர்காலம், ஏன் உன்னுடைய இந்த நிகழ்காலம் கூட உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். என் வாழ்க்கையில் சந்தோஷம், அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் இன்றும் எனக்கு வரவில்லை என்ற வருத்தம்தான் உன் முகத்தில் மிக அதிகமாகவே தெரிகிறது. ஆனாலும் மனித மனம் எப்படி தெரியுமா? நீ எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்தாலும் கூட இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று உன் மனம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்குமே தவிர திருப்தி ஏற்படவே ஏற்படாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு, சந்தோஷம், பதற்றம், கோபம் என்று எப்பொழுதும் உன் மனதை ஒரு பதட்டத்தோடையே வைத்திருக்கும் இந்த நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து நிறுத்திவிடு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம், இப்படி நீ நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓடவிட்டுப் பார். உன் மனது அப்பொழுது சற்று ஆசுவாசப்படும். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிமிடம், இந்த நொடி ஆனந்தமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். எனவே தீய எண்ணத்தை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. துன்பம் இத்தகையது என்று உணர்ந்தால் நம் துன்பப்படுவோர் அனைவரையும் நம் சகோதரர்களாகத்தான் பாவிப்போம். நம் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து.
மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும், எப்பொழுதும் எல்லா நாளும். எப்பொழுதுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டுவிடு. உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துவிடு. எதையும் உனது என்று நினையாதவர் வரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை. மற்றவர்களை மனதும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே. மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாயால் மனதும் கூட சொல்லிவிடாதே. தர்மம் என்பது உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் மிக பெரிய சக்தி. நான் என்ற அகந்தையை முதலில் விட்டுவிடு. நான் தான் அனைத்தும் என்று சொல்வதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தவ வலிமையை ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், அமைதியை இழந்துவிடும். உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் உன்னில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து விட்டுவிடு. எது நடந்தாலும் அதற்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த மூன்றையும் பராமரிக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் வாழ்க்கையே வீணாகிவிடும். அதேபோல் அதை அதிகமாக பராமரித்து வைத்தாலும் மாயை என்ற உலகத்தில் சிக்கி என்ன பண்ணுவது ஏது பண்ணுவது என்று தெரியாமல் குழம்பி போய்விடுவாய். எனவே என் குழந்தையே, உன்னுடைய மனசு, உடம்பு, புத்தி இவை மூன்றையும் சரிநிலைமையாக சராசரியாக பராமரிக்க வைத்துக்கொள். உன் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியை நோக்கியே செல்லும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயானால் மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்ல போகும் நேரமும் இதுவேதான். தயாராக இரு, ஆயத்தமாக இரு. நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லவும். எப்பொழுது எது தேவையோ அதை திறம்பட செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். புத்தியையும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் பார்ப்பதையும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதையுமே வைத்து கொண்டால் உன் மனதும் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலே உன்னுடைய உடம்பு தானாகவே நல்ல எண்ணங்களில் பழகிவிடும். நல்ல சொற்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ பேசுவாய். எப்பொழுதும் உன் வாழ்க்கை போல், உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொண்டிருக்கும். நேர்மறை எண்ணங்களுக்கு அங்கு இடமே இருக்காது. இதை மூன்றையும் சரிசமமாக வைத்துக்கொண்டு உன் சாயப்பாவை நீ நெருங்கும் பொழுது அதற்கான பலன் மிக ரெட்டிப்பாகவே இருக்கும். உன் சாயப்பாவின் பிரகாசம் உன் கண்களுக்கு தெரிகிறதா? என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உனக்கான இலக்கை நான் அடைய வைப்பேன், வழிகாட்டுவேன். குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன், சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். பயிற்சியிலும் சோதனையிலும் நீ வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வெற்றி என்னும் சொல்லை தான் நீ அடைந்தே காட்ட வேண்டும். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்க, உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய பல இக்கட்டான சோதனைகளையும் பயிற்சிகளையும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும். மூழ்கும் அளவிற்கு பல பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பயந்து விடாதே. சோதனைகளிலும் பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். உன்னை மூழ்கவும் உன் சாயப்பா விடமாட்டேன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உன் கையை நான் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. உன் சோதனைகளிலும் உன்னுடைய பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய்.
நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீதுதான் இருக்கிறது என் பிள்ளையே. என்னுடைய பரிபூர்ணமான அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே. உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றுமே என்னுடைய இதயத்தின் கருவறையில் நான் உன்னை சுமந்து காத்து கொண்டே இருப்பேன். எதற்குமே மனமுடைந்து போக வேண்டாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது மனமுடைந்து போகாதே. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவது உன் சாயிநாதரின் பொறுப்பு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலும் தடைகள், தடங்கல்கள், நிர்பந்தம், நெருக்கடியான சூழ்நிலை என்று ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். அதுதான் வாழ்க்கையும் கூட. அதை எப்படி நீ தாண்டி எதிர்கொண்டு மேலோங்கி வருகிறாய் என்பதில்தான் உன் மன தைரியம் அடங்கி இருக்கிறது. உன் மனதிற்கு பிடித்தவர்களை, மிகவும் பிடித்தவர்களை பார்க்காமலும் பேசாமலும் இருந்து விடலாம். ஆனால் அவர்களை பற்றிய நினைப்பு இல்லாமல் ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் நாளை மறுநாளும் அப்படியே இருப்பார்கள், அப்படியே இருந்து விடுவார்கள் என்று மட்டும் தவறாக எண்ணி விடாதே. பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே. அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை,
பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன? அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே, உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பேன், ஜோதியாகவும் இருப்பேன். உன் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடமே தீர்வு இருக்கிறது. பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒரே இடத்தில் உட்கார்ந்திராமல் பின்னோக்கி அடியை எடுத்து விடாமல் நீ இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக காணலாம்.